ஃபில்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே. இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய தாய் கிழவி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய ப்ரீமியர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரிவ்யூவோ சீக்கிரமாகவே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வீடியோவும் சீக்கிரமாக போடுறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருப்போம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா மேபி கெஸ் பண்ணியிருக்கலாம். அதான் படத்துடைய கதை. ஸோ கிராமத்தில் மதுரை பக்கத்தில் காடுப்பட்டி அப்படின்னு நினைக்கிறேன், இந்த செக்காண்டூர் நியூஸ்லம்பட்டி அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே பவுன் தாயி அப்படின்ற ஒரு கேரக்டர், அவங்க தான் ராதிகா. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க அந்த ஏரியாவே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே பவுன் தாயை பார்த்தா பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் வட்டி கொடுத்துருக்காங்க. வட்டிக்கு திரும்ப கொடுத்த காசை தராதனால எல்லாரையும் போய் எப்போ கொடுப்ப அப்படின்ற மாதிரி போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஊரில் எல்லாத்துக்குமே சாவுது, இவங்களுக்கு ஒரு சாவு வராதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க டக்குன்னு இவங்களுக்கு வலிப்பு வந்து வீட்டில் படுத்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய 3 பசங்க, பொண்ணு இவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் நல்ல சந்தர்ப்பம், சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க சொத்தை பிரிச்சாங்களா இல்லையா, ராதிகாவுக்கு என்னாச்சு, உயிர் பிழைச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த தாய் கிழவி படத்தினுடைய மொத்த கதை. தாய் கிழவியா கலையரசி ராதிகா. ஸோ கண்டிப்பாக அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது அந்த தாய் கிழவி கேரக்டரு, இந்த பவுன் தாய் கேரக்டரு. அவ்வளோ மெனக்கெட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவங்களுக்கு மேக்கப் போடுவாங்களாம். அப்படி மேக்கப் போட்டு இந்த படம் முழுக்க, ஏன்னா அந்த நம்ம ஊர்களில் கிராமங்களில் பார்த்துருப்போம், வயசான பாட்டிங்கள்லாம் அவங்க வயிறு இந்த டயர் வச்ச மாதிரி இருக்கும் வயிறு. ஏன்னா அந்த மாற்றம் உடலில் இருக்கக்கூடிய மாற்றம் காரணமாக அப்படிலாம் இருக்கும். அப்படி மெனக்கெட்டு ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க. காதில் தண்டாட்டி ஆகட்டும், மூக்குத்தி, அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய சேலை, கையில் குத்தி இருக்கிற பச்சை, அந்த மாதிரி எல்லா விஷயமே மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை ராதிகா வந்து பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பவுன் தாய் கேரக்டரை ராதிகா தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு நடிகையுமே நம்ம யோசிச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க ராதிகா. கண்டிப்பாக இந்த கேரக்டருக்காக அவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். பவுன் தாய் கேரக்டரில் மிரட்டிட்டாங்க அவங்களுடைய மகன்களா சிங்கம்புலி, அருள்தாஸ் மற்றும் பாலசரவணன் 3 பேருமே பயங்கரமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இதில் சிங்கம்புலி தான் அல்டிமேட். ஏன்னா அவர் ஒரு கமல் ரசிகராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே கமல் ரெஃபரன்ஸ் அதிக அளவு தெரிக்குது. ஏன்னா ஒரு வெறித்தனமான கமல் ரசிகர், இந்த மாதிரி ஒரு கமல் ரசிகரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஒரு படத்துலையும். அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான கமல் ரசிகர். அவர் வர்றது, கமல் பாட்டு போடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருடைய வர சீன்லலாம் அப்படியே தியேட்டரே சிரிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. பாலசரவணனும் அதே மாதிரி தான், அருள்தாஸும் அதே மாதிரி தான். 2 பேரும் தங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் பாலசரவணனுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணாலும் அப்போ கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணக்கூடிய சில காட்சிகளும் இருக்குது. அதுலேயும் அவர் கரெக்டாக அதை பண்ணி முடிச்சிருக்காரு. ராதிகாவுடைய பொண்ணா ரேச்சல் நடிச்சிருக்காங்க. ரேச்சலுக்கு ஒரு நல்ல ரோல். ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் இந்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக டயலாக் எதுவுமே இருக்காது, ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான், எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் பண்ண வேண்டியது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக அவங்களுடைய அந்த முகபாவனை எல்லாமே பக்காவாக இருந்தது. கிளைமேக்ஸில் அவங்க பேசக்கூடிய ஒரு வசனம் வந்து செம்மையாக இருந்தது. தேட்டரில் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸே வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கணவராக இந்த படத்தில் முத்துக்குமரன் நடிச்சிருக்காரு. முத்துக்குமரன் வர்ற காட்சிகள் எல்லாமே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு லந்து பண்ணிக்கிட்டே வரதாகட்டும், எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நடிகர் இளவரசு ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. வடிவேலு படத்தில் ஒரு காமெடி டைலாக் வரும், அவன் தாயா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஒரு சீனில் வந்தாலும் தரமான சீனில் பயங்கரமாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துணை நடிகர்கள் கூட இந்த படத்தில் பக்காவாக அவங்களுடைய ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் வரக்கூடிய இந்த 3 மருமகள்கள், அதாவது சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், இவங்களுடைய மனைவி கதாபாத்திரத்தில் 3 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே பயங்கரமாக இந்த படத்துக்காக டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே அவங்களோட நடிப்பு நமக்கு செயற்கையாக தெரியல. ஈவன் இந்த படத்தில் ஒரு குடியார கேரக்டர் வருது, இந்த கோயிலில் கருசாமி கோயிலில் ஒருத்தர் குடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், அவர் கூட பக்காவாக பண்ணியிருக்காரு. 2 சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நடிகர் சிங்கம்புலியுடைய பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் ரைச்சலுடைய பையனா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அந்த 2 பசங்களுமே கூட அந்த ஒரு கொடுத்துருக்க ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகர்கள் எல்லாருமே தங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே முனிஷ்காந்த் தான். படம் முழுக்க அவர் இருக்கார். அவர் வரக்கூடிய காட்சிகள் மற்றும் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையுமே நம்மளை பயங்கரமாக சிரிக்க வைக்குது. ஸோ நடிகர்கள் தங்களுடைய வேலையை பயங்கரமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. சிவகுமார் முருகேசன், நீ யாருப்பா இந்த பையன் அப்படின்னு படம் பார்த்த எல்லாருமே வா அப்படின்னு வாயடிச்சு போய் நின்றாங்க. காரணம் அவருடைய ரைட்டிங், அவருடைய இந்த கதை, அவருடைய இந்த இயக்கம் தான். ஏன்னா முதல் படத்திலே எல்லாருமே சிரிக்க வச்சு அதுக்குள்ள ஒரு மெசேஜ் சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். இயக்குனர் மணிகண்டனுடைய உதவி இயக்குனராக இருந்தவர், அதாவது காக்கா முட்டை, கடைசி விவசாயி போன்ற படங்கள் பண்ணார் இல்லையா. ஸோ இவர் கடைசி விவசாயி படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒர்க்லேயே சில இடங்களில் நாம் மணிகண்டனுடைய அந்த ஒரு டச்சை பார்க்க முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி விவசாயி படத்தினுடைய ஓப்பனிங் ஷாட்டே வந்து ஒரு
ஒரு ட்ரோன் ஷாட்டில் அந்த ஏரியல் வியூ காட்டுவாங்க. அது ஒரு மலையை காட்டுவாங்க, மலைக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கும், அது அந்த மலையிலேருந்து அப்படியே காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை காட்டும்போது அதே ஆங்கிளில் தான் காமிச்சிருந்திருப்பாரு. இன்னொன்று கடைசி விவசாயி படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு முருகர் பாட்டு தான் வரும். ஸோ இவரும் முருகர் பக்தர் போல், இவரும் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு முருகர் பாட்டை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டச் பார்க்க முடிஞ்சது. முதல் படத்திலே ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு சிவகுமார். ஏன்னா இவ்வளோ நடிகர்களை வேலை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முதல் படத்தில் அதுவுமே எல்லாருமே சீனியர் அப்படிங்கிற போது பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விதம் வந்து, ஏன்னா படத்தில் உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் காமெடியாக இருந்தாலும் முடிக்கும் போது அது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. ஈவன் நம்ம கிராமங்களில் பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருப்பாங்க நிறையா பாட்டிங்க, அதான் எதுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே ஒரு அழகாக கன்வே பண்ணியிருப்பார். இதுக்காக பல்லாங்குழி மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. செமையாக இருந்திருக்கும். ஸோ முதல் படத்துலேயே மனுஷன் சிக்ஸர் அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்தினுடைய இசை ரீசெண்ட் டைமில் அவர் வந்து இந்த வில்லேஜ் சம்மந்தமான, அதாவது கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னாலே நிவாஸ் கே பிரசன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுறாரு. நம்ம பைசன் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தேவராட்டம் இந்த நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துலேயும் அவருக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காரு. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்களில் வரக்கூடிய இந்த பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. பாட்டுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லா தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லணும், ஏன்னா அந்த நேட்டிவ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக அப்படியே வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஊர்களில் நம்ம போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹீரோக்குமே இந்த ரசிகர் மன்றங்களாக இருக்கும். ஸோ அந்த ரசிகர் மன்ற பேனர் ரஜினிக்கு ஒரு பக்கம், கமலுக்கு ஒரு பக்கம், விஜய்க்கு ஒரு பக்கம், இப்படின்னு எல்லார் பக்கமே அந்த பேனர் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பயங்கரமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா சில படங்கள் நம்ம பார்ப்போம் வேணும்னே காமெடி திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் போகிற போக்கில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்னொன்று, கமல் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ட்ரிபியூட்டாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த படத்தில் நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி சிங்கம்புலி ஒரு கமல் ரசிகராக நடிச்சிருக்காரு. ஸோ படம் முழுக்க உங்களுக்கு கமல் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வருது பாருங்கள், ராதியாவுடைய என்ட்ரிக்கு வரும்போது தியேட்டரே பிளாஸ்ட் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இளையராஜா பாடல்கள், நிறைய கமல்ஹாசன் பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க, ஜாலியாக இருக்குது. இந்த படத்தில் விஜய் ரெஃபரன்ஸும் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு பாட்டு வருது, அந்த இடத்துல அந்த சீனே செம்மையாக சிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கருப்பசாமி கோயிலில், அதுவுமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. குறிப்பாக படத்தினுடைய கிளைமேக்ஸில் பெண்களுக்கான ஒரு மெசேஜை அழுத்தமாக கன்வே பண்ணியிருக்காங்க. பெண்கள் ஒருபோதும் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, ஆண்கள் நம்பி இருக்கக்கூடாது, அவங்க தைரியமாக இருக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், தங்களை அவங்க டெவலப் படிக்கணும், படிப்பு முக்கியம் அப்படின்னு பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பற்றி அவங்க பேசியிருக்க விஷயம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுவும் இப்படி ஒரு ரூரல் சப்ஜெக்டில் இந்த மாதிரியான கதை காலத்தை எடுத்துகிட்டு அதில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணது வந்து சூப்பர். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு மறுமணம் பண்ணுற ஒரு சீன் வரும், அந்த சீன்லாம் உண்மையிலேயே தரமாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த தாய் கிழவி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை படம் முழுக்க சிரிக்க வச்சு கடைசியில் ஒரு அழுத்தமான மெசேஜையுமே ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் குழந்தைகளோட போய் பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.